சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. VCK சிதைக்கப்படும் அளவுக்கு பலவீனமான கட்சி இல்லை என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வருகிறது. புதிதாக தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்துள்ளதால் காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைவான சீட்கள் ஒதுக்கப்படும் என்று அறிவாலயத்திலிருந்து தகவல் வெளியானது. இந்த தகவல் வெளியான அடுத்த நிமிடமே காங்கிரஸ் தரப்பு தனது சீட் பேரத்தை தீவிரப்படுத்தியது. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமாக பேசத் தொடங்கினர். காங்கிரஸ் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் திமுக தலைமையுடன் முரண்பட்டு தனித்து நின்றார். நிலையை உணர்ந்த காங்கிரசின் மற்ற தலைவர்கள் விஷயத்தை சோனியா காந்தியின் காதிற்கு எடுத்து சென்றனர். அதன் பிறகு மல்லிகார்ஜுன கார்கே மூலம் ப. சிதம்பரத்தை வைத்து தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் இதில் முக்கிய காய்களை நகர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலினே கூட்டணியை முடித்திருக்கிறார். காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சிகளும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன. ஆனால் மதிமுகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்கி அதில் 3 உதயசூரியன் சின்னத்திலும் 1 கட்சி சின்னத்திலும் நிற்குமாறு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட சிபிஐ இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டது. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 5 தொகுதிகளில் போட்டியிட ஒத்துக்கொண்டு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதே சமயம் மற்றொரு இடதுசாரி கட்சியான சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் ஆரம்பம் முதலே தொகுதி பங்கீட்டில் கடுமையான இழுபறி நீடித்தது. கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட 6 தொகுதிகளையாவது இந்த தேர்தலில் உறுதி செய்ய வேண்டும் என்று சிபிஎம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு சிபிஎம்முக்கு 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து விசிகாவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் அறிவாலயத்தில் மயான அமைதி நிலவியது. அதற்கேற்றாற்போல் திருமாவளவன் நமக்கு குறைவான தொகுதிகள் தான் கிடைக்கும், இன்னும் போராட வேண்டியது இருக்கிறது என்று சமூக வலைதளத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இது விசிகாவினர் மட்டுமின்றி பல தரப்பிலும் பேசு பொருளாக மாறியது. ஆனால் இதுகுறித்து கூட்டணி தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வாய் திறக்காமல் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். விசிகாவுக்கு குறைந்த தொகுதி கொடுக்கப்படும் என்று பரவிய தகவல்கள் அதிமுக மற்றும் தவேகாவினரால் கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டன. 5 தொகுதிக்காக திருமாவளவன் தொங்கிக் கொண்டு இருப்பதாக எடப்பாடி விமர்சனம் செய்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விசிகாவுக்கு கடந்த தேர்தலை விட கூடுதலாக 2 தொகுதிகளை ஒதுக்கி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். அதன்படி 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு மாநிலங்களவை தொகுதி பரிசீலிக்கப்படும் என்று உத்தரவாதமும் திமுக தலைமை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பல இழுபறிகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது சிறுத்தைகளுக்கு மனக்கசப்பு இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சுமூகமான நடவடிக்கையை கையாண்டுள்ளார். விசிகாவை திமுக சிதைக்க பார்க்கிறது, அந்த கட்சி தொடர்ந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டு வந்தாங்க. கூட்டணி குறித்தும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எப்படி சொல்றீங்க? விசிக சிதைக்கப்படும் அளவுக்கு பலவீனமான கட்சி இல்லை என்று நான் நம்புகிறேன். மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிற ஒரு மாநில கட்சி. அவ்வளவு இலகுவாக யாராலும் இந்த கட்சியை சிதைத்துவிட முடியாது. அதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் கொடுக்காது. எங்கள் சுயநலத்தை விட, எங்கள் கட்சியின் நலன்களை விட, தனிநபர் நலன்களை விட சமூக நலன்கள், மாநில நலன்கள், தேச நலன்கள் ஆகியவற்றை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கு எங்கள் நிலைப்பாடு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிற எல்லோரும் மனநிறைவோடு இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விட்டு கொடுக்கும் உளவியலோடு தான் இதை நாங்கள் அணுகியிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நாங்கள் அடம்பிடிக்கவில்லை, பிடிவாதம் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பீடு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆகவே திமுக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம்.
திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது. கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குகிறது என்றாலும் கூட அந்த இடத்திலிருந்து திமுக எப்படி எல்லாவற்றையும் அணுகுகிறதோ அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களோடு பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் மனநிறைவான இடங்களை தர வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த முடிவில் யாரும் எங்களை வீழ்த்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை. அந்த அளவிற்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை. எங்க புதுச்சேரியில ஒரு இழுபறிக்கு கூட்டணி குழப்பத்துக்கு வந்து காரணமாகும் காங்கிரஸ், நீங்க வந்து தனிச்சு போட்டிங்கிற ஒரு முடிவு. காங்கிரசுடைய அணுகுமுறையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் கடைசி நிமிடம் வரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையிலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு முடிவெடுக்க முடியும்? ஒரு தொகுதி என்று ஒதுக்கிய பிறகு வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி முடிவுக்கு ஏற்ப, ஒப்பந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரசுக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரசுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனுக்களை திரும்ப வருமா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் இருக்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் எங்கள் தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்லை, பல மாநிலங்களுடைய ஆட்சி இழந்திருக்காங்க. ஆனால் மறுபுறக்கூடிய பாஜக மாநிலம் பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி பண்ணுறாங்க, 15 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து 10 தொகுதிகள் குறைச்சிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அவங்களுடைய நிலையை அறியாமல் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியில் அழுத்தம் போட்டு தங்களை நிரூபிச்சுக்க முயற்சி பண்ணுறாங்க நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் காங்கிரஸ் தலைவரிடம் தான் விடையை எதிர்பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கருத்து சொல்ல எதையும் விரும்பவில்லை. பாண்டிச்சேரி சொல்றீங்களா? இல்லை, பொதுவாக டெல்லியிலிருந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. மாநிலங்களில் அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிற நிலை தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் டெல்லியிலிருந்து தான் கடைசி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள், முடிவை அறிவிப்பார்கள். காங்கிரஸ் தலையிடாமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது, காங்கிரஸ் தலையிடுகிறது. ஆனால் புதுச்சேரியில் இன்னும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது என்பதனால்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.